இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேனு நில்லு. தேனு ஒரு நிமிஷம். எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? நான் வீட்டுக்கு போகணும், வழியை விடு. நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்க. பிரச்சனை பண்ணாத ரஞ்சித். யாராவது பார்க்க போறாங்க, என்ன விட்டுரு. விடணுமா? எனக்கு புரியல. இத்தனை நாள் என் கூட பைக்ல சுத்தும் போது, என்ன லவ் பண்ணும் போது என்ன விடணும்னு தோணலையா? ரஞ்சித், அது எல்லாமே உண்மைதான். நான் உன்னை லவ் பண்ணதான். ஆனா நமக்கு செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஓஹோ, நீங்க நினைச்சா லவ் பண்ணுவீங்க, நினைச்சா பிரேக்கப் பண்ணுவீங்க. நாங்க எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு ஒதுங்கி போகணும்ல. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ரஞ்சித் ப்ளீஸ், நமக்கு செட் ஆகாது, என்ன போக விடு. அதான் ஏன்னு கேக்குறேன். சரி, உன் போன் எங்க? போன் எதுக்கு? கொடு. இந்தா. ஹே, என்ன போன் எல்லாம் பாக்குற? ஹே, என்ன இது? நீ என்ன மட்டும் தான் லவ் பண்றியா? ஒரே டைம்ல 4 பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு இருந்திருக்க. நீ உண்மையா இருப்பேன்னு நம்பிதான் உன்னை லவ் பண்ண. ரொம்ப நல்லவன் நினைச்சேன். ஆனா நீ அப்படி கிடையாது. நீ சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கு. உனக்கு எந்த கெட்ட பழக்கமோ இல்லைன்னு சொன்ன. ஆனா தம் அடிக்கிற, தண்ணி அடிக்கிற, இன்னும் என்னென்னமோ கெட்ட பழக்கம்லாம் உன்கிட்ட இருக்கு. இது எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சு என்ன லவ் பண்ண வச்சிருக்க. இதெல்லாம் சீட்டிங். இதுக்கு மேலேயும் உன் பேச்ச கேட்டு நான் ஏமாற தயாரா இல்ல. நீ ஒதுங்கி போயிரு. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஓஹோ, இந்த அளவுக்கு மேடம் தெளிவாயிட்டீங்களா? சரி, பிரிஞ்சிடலாம். ஆனா என்கிட்ட வாங்கின பணம், கிஃப்ட் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு. கொடுக்கலன்னு வையேன், உன் லட்சணத்தை உன் வீட்டுக்கு வந்து படம் போட்டு காட்டிடுவேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. கொடுக்க முடியலனா இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணி ஆகணும். நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைச்ச, அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல உனக்கு எவன் கூடயும் கல்யாணம் நடக்காது. அக்கா ஆரம்பத்திலேயே சொன்னா. நான் தான் கேட்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன். அக்கா கிட்ட போய் இந்த விஷயத்த உடனே சொல்லணும். அக்காவை தவிர இதுல யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. தேனு, வாமா. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. தமிழ், தேனுக்கும் தாம்பலம் வாங்கி கொடு. இந்தாங்கம்மா. இந்தா. தமிழ், உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிளைய நான் பாக்குறேன். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லம்மா. ஏன் தமிழ் இப்படி சொல்ற? முதல்ல தேனு படிப்பை முடிக்கணும், இசைக்கு நல்ல வைத்தியம் பார்க்கணும், அம்மாவை நல்லா பாத்துக்கணும், குடும்பத்தை இன்னும் ஒரு படி மேல முன்னேற்றணும். இப்படிலாம் கனவு இருக்குமா? இதெல்லாம் முடிக்காம கல்யாணத்தை பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். அப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க மாட்டியா? உனக்குன்னு தனிப்பட்ட சந்தோஷம் எதுவுமே வேண்டாமா? என் தங்கச்சிங்க சந்தோஷம் தாம்மா என் வாழ்க்கை. அவங்க 2 பேரும் நல்லா வாழணும். அவங்க லைஃப்ல எந்த குறையும் இருக்க கூடாது. அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கைய பத்தியே நான் யோசிப்பேன். உன்னோட மனசுக்கு நீயும் நல்லா இருப்ப, உன் குடும்பமும் நல்லா இருக்கும். தேனு, அக்கா, என்னாச்சு? போன் கூட பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிற? ஒண்ணும் இல்லக்கா, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சாதான் வந்தேன். என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன். சரி வா, சாப்பிட்டு போவா. போ. இப்போ உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வை. அது எக்ஸாம்பிளுக்கு தான். ஓகே. அவளை நீ எப்படி எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுவ? எப்படின்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி. பிடிச்ச மாதிரினா அது என்னன்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. அவளுக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாம
உன் இஷ்டத்துக்கு நீ அவகிட்ட பேசவோ நடந்துக்கவோ கூடாது. அது எப்பவுமே ஒரு பொண்ணுக்கு பிடிக்காது. ஓ, ஒருத்தர் மனசை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நாம ஓபன் அப்பா ஆகணும். நாம அவங்க கிட்ட எதையுமே மறைக்காம உண்மையா இருக்கிறேன்னு அவங்களுக்கு உணர வைக்கணும். நாம இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்ற எந்த விஷயமும் செயற்கையா இருக்கக்கூடாது, இயல்பா இருக்கணும். அப்போ அவளுக்கு என்ன பிடிக்குங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ரூட்ல போகணும்னு சொல்றாங்க. புரியுதா? புரியுது ஜானு. என்னோட போட்டோ ஒண்ணு பழைய ஸ்டோர் ரூம்ல இருந்துச்சு, அதை எடுத்து ஹால்ல மாட்டினேன். அப்புறம் என்னாச்சு? யாரு யார் இத செஞ்சீங்க? யார் இந்த போட்டோ மாட்டினது? இங்க அவளோட பேரை கூட யார் இந்த வீட்ல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். ஆனா ஜனமா இவ்ளோ கோவப்பட்டு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லம்மா. உன் மேலயும் அப்பா மேலயும் இருக்கிற கோவம் ஒரு துளி கூட குறையாம அப்படியே இருக்குமா. உங்க அப்பா தம் பிள்ளைய கொலை பண்ண பார்த்ததா நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி கோபம் குறையும்? அவங்க இடத்துல எந்த அம்மாவா இருந்தாலும் அப்படித்தானே யோசிப்பாங்க. ஆனா நீங்க எதுவுமே பண்ணலையேமா. ஆனா அது அவங்களுக்கு புரியணுமே தமிழ். இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத தமிழ். ஏற்கனவே அந்த குடும்பத்துல இருக்கிற மொத்த பேருக்கும் உன் மேல ஒரு பெரிய கோபம் இருக்கு. இதெல்லாம் நீ ஏன் பண்றன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்து உன்னை பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சாங்கன்னா அப்புறம் எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். என் அம்மாவுக்கு நீ ஏன் பொண்ணுன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் பெரிய கலவரமே நடக்கும். யார் நினைச்சாலும் அப்புறம் நம்மள ஒண்ணு சேர்க்கவே முடியாது. உங்க அப்பா மேலயும் என் மேலயும் இருக்க கோவம் அவங்களுக்கு குறையணும். அதுக்கு நாங்க நிரபராதின்னு நீ நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மள பத்தின உண்மை அவங்களுக்கு தெரியணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ தேனையும் இசையையும் பத்திரமா பாத்துக்க. நாளைக்கு டைம் கிடைச்சா வீட்டுக்கு வரேன்னு. சரி தமிழ். பாய்மா. எதுக்கு இவர் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு? என்னாச்சு இவருக்கு? ஏங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எதுக்கு இப்படிலாம் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ், நம்ம ரெண்டு பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் தானே? இப்படி எல்லாம் சாட் பண்ணணும் தானே? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல சார். நீங்க காலை கட் பண்ணுங்க. ஏய்